பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பே அன்னை சலித்தம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. அன்பே அன்னை சலித்தம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. பண்பே உந்தன் குணமம்மா, பண்பே உந்தன் குணமம்மா. பரிவு உந்தன் உயிரம்மா, அன்பே அன்னை சலித்தம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. நம்பும் அடியவரை காத்திடுவாய், அன்பு கொண்டோரை போற்றிடுவாய். நம்பும் அடியவரை காத்திடுவாய், அன்பு கொண்டோரை போற்றிடுவாய். சுற்றி வரும் பகைதனை விரட்டிடுவாய், சுற்றி வரும் பகைதனை விரட்டிடுவாய். சுழலும் துன்பம் போக்கிடுவாய், சுழலும் துன்பம் போக்கிடுவாய். அன்பே அன்னை சலித்தம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை தனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை தனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு, எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய
இன்றைய திருவழிபாடு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனின் அளவற்ற இரக்கத்தினால் புதுவாழ்வு பெற நம்மை அன்போடு அழைக்கின்றது. புனித அன்னை தெரசா அவர்கள், நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடத் தொடங்கினால் அவர்களை அன்பு செய்ய உங்களுக்கு நேரம் இருக்காது என்று கூறியது போல, நம் அன்றாட வாழ்வில் நாம் பல நேரங்களில் கோபத்தாலும் சுயநலத்தாலும் மற்றவர்களை எளிதில் தீர்ப்பிடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேல், நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், கட்டளைகளை கைவிட்டோம் என்று தன் மக்களின் குற்றங்களை தாழ்மையுடன் அறிக்கையிட்டு இறைவனின் பேரன்பை நாடுகிறார். நாமும் நம் குடும்பங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் மற்றவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அன்னை தெரசா காட்டிய அந்த தாராள மனப்பான்மையோடு மன்னிப்பை கொடுக்கும்போதுதான் இறைவனின் அருளை முழுமையாக பெற முடியும். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பு நம்மை ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய தூண்டுகிறது. பிறர் மீது குற்றம் சுமத்துவதை தவிர்த்து நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு தாராளமாக மன்னிப்பையும் உதவியையும் வழங்குகின்றோமோ அதே அளவோடு கடவுள் நமக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குவார். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்ற இறைவார்த்தை வெறுப்புள்ள இதயங்களை அன்பால் நிரப்ப நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் நமக்கு அளக்கப்படும் என்ற எச்சரிக்கையை மனதில் கொண்டு நம்மை புண்படுத்தியவர்களை மனதார மன்னிப்போம். எனவே அன்னை தெரசாவைப் போல இரக்கத்தை செயலில் காட்டவும் பிறரை தீர்ப்பிடும் குறுகிய மனப்பான்மையை கைவிட்டு மன்னிக்கும் இதயத்தை பெற்றிடவும் இத்தெய்வீக திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமான அன்பு மக்களே, மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானல் மலையிலே 150 ஆண்டுகளுக்கு மேலாக வீற்றிருந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருளை தன்னுடைய பரிந்துரையால் பெற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய புனித சலேத்தன்னையின் பக்தர்கள் ஆகிய இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த புனித சலேத்தன்னுடைய அன்னையினுடைய திருத்தலத்திலே கூடியிருக்கக்கூடிய நாம் அவருடைய ஜபங்களினால் அவருடைய பரிந்துரையினால் நம்முடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்வதற்கும், குறிப்பாக இந்த தவ காலத்திலே கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் நம் அன்னையை நோக்கி மன்றாடுவோம். அன்னையும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்கு கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேமின் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திரு சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணிந்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும். இறைவா, எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும். இறைவா, எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரேயும் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும். இறைவா, எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை
விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும். இறைவா, எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும். இறைவா, எம்மை நடத்தாதேயும். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வும் அளிக்கின்றன. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடிகளில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சலை தன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் நேயர்களே, தவக்காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பல்வேறு விதமான தவ முயற்சிகளை நாம் நம்முடைய வாழ்விலே எடுத்துக்கொண்டிருப்போம். இந்த தவ முயற்சிகள் அனைத்துமே நம்மை இறைவனோடு பிறரோடு இணைத்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய இரக்கத்தை, அருளை இந்த அருளின் காலத்திலே, மீட்பின் காலத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான தவ முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட இந்த அருளின் காலத்திலே கடவுள் நமக்கு இன்றைய நாளில் விடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், கடவுளுடைய இயல்பை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்ற அழைப்பினை விடுக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய படைப்பை நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு படைப்பிற்குமே ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது. மரம் செடி கொடிகளை பார்த்தோம் என்றால் அதற்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. விலங்குகளை பார்த்தோம் என்றால் அதற்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. பறவைகளுக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. அதை போன்று மனிதனுக்கென்றும் ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பு எங்கிருந்து வந்தது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது கடவுளிடமிருந்து வந்தது. எப்படி அது கடவுளிடமிருந்து வந்தது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், படைப்பின் தொடக்கத்திலே
கடவுள் மனிதனை படைக்கின்ற போது தொடக்க நூல் 1வது அதிகாரத்திலே இவ்வாறாக சொல்லி படைக்கிறார். மானிடரை நம்முடைய உருவிலும் சாயலிலும் படைப்போம் என்று சொல்லி படைக்கிறார். அப்படி என்றால் அவருடைய உருவையும் சாயலையும் தாங்கியிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அந்த கடவுளுடைய இயல்பை கொண்டிருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆனால் அந்த கடவுளுடைய இயல்பு நம்முடைய பாவ வாழ்வினால் அவ்வப்போது மறைந்து விடுகிறது, மறைக்கப்படுகிறது, ஏன் செத்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த இயல்பை இன்றைய நாளிலே நாம் மீண்டும் புதுப்பிப்பதற்காக இறைவன் நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அழைப்பு விடுக்கிறார். அப்படி என்றால் மனித இயல்பு, கடவுள் இயல்பு, இது எது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவான பதிலை தருகிறது. கடவுளுடைய இயல்பு என்பது இரக்கம் காட்டக்கூடிய இயல்பு, யாரையும் தீர்ப்பிடாத இயல்பு, யாரையும் கண்டனம் செய்யாத இயல்பு, யாரையும் மன்னிக்கக்கூடிய இயல்பு என்பதைத்தான் இன்று இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். இன்று அந்த கடவுளுடைய இயல்பு நமக்குள்ளாக வெளிப்படுகிறதா, அல்லது நம்முடைய பாவக்கரைகளால் அந்த கடவுளுடைய இயல்பு செத்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். சமீபத்திலே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த தமிழக திரையரங்கு முழுவதும் வெளியான ஒரு திரைப்படம் உங்களுக்கு தெரியும். த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகமற்றவர்களின் முகமாக என்ற தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். கேரளா மாநிலத்திலே 1954ஆம் ஆண்டு பிறந்து வளர்ந்த ஒரு அருள் சகோதரி ராணி மரியா என்ற நபருடைய ஒரு வாழ்க்கை வரலாறை, உண்மை சம்பவத்தை திரைப்படமாக எடுத்து அது தமிழக திரையரங்கு முழுவதும் திரையிடப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அன்பிற்கினியவர்களே, 2024ஆம் ஆண்டிற்கு ஆஸ்கார் விருது பெறுவதற்கான ஒரு படமாக அந்த படம் பரிந்துரைக்கப்பட்டதாகவும் 123க்கும் மேற்பட்ட விருதுகளை, அது தேசிய விருதுகளை பெற்றதாகவும் அந்த படத்தை சொல்கிறார்கள். அதை போன்று 2024ஆம் ஆண்டிற்கான மிகச்சிறந்த கிறிஸ்தவ படம் என்று சொல்லி அதற்கு பெயரும் இடுகிறார்கள். அப்படி அந்த படத்தில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், அந்த கேரளா மாநிலத்திலே பிறந்த அந்த அருள் சகோதரி தன்னுடைய 41ஆம் வயதிலே கொல்லப்படுகிறார். மத்திய பிரதேசம் என்ற மாநிலத்திலே அவர் தன்னுடைய அருள் சகோதரி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். அங்கு சாதாரணமாக வாழக்கூடிய மக்கள், அங்கு இருக்கக்கூடிய நில புலன்களை வைத்திருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் இந்த சாதாரண மக்களை ஒடுக்கி அவர்களுடைய உழைப்பை சுரண்டி அவர்களுடைய நிலங்களை அபகரிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டித்து அவர்களை அந்த சகோதரி விழிப்புணர்வு அடைய செய்கிறார். இதை பொறுக்காத அந்த நில உரிமையாளர்கள் இவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி எண்ணி இவரை சமந்தர் சிங் என்ற ஒரு மனிதரை ஏவி விட்டு அவரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அப்படி கொலை செய்ய முயற்சி செய்த அந்த மனிதன் 50 முறைக்கு மேலாக அந்த சகோதரியை கத்தியால் ஓடுகின்ற பேருந்திலே குத்தி கொலை செய்கிறான். அப்படி கொலை செய்யப்பட்ட பின்பு அந்த நபர் சமந்தர் சிங் என்ற மனிதர் சிறையில் அடைக்கப்படுகிறார். இதோடு அந்த படம் முடிந்து விடவில்லை. இதற்கு பின் தான் இந்த கடவுளுடைய இயல்பு எப்படி அந்த அருள் சகோதரியிடத்திலும் அந்த அருள் சகோதரியுடைய குடும்பத்திலும் வெளிப்பட்டது என்பது வெளிப்படுகிறது. அதன் பின்பு 2 வருடங்களுக்கு பின்பாக இந்த ராணி மரியாள் என்ற அருள் சகோதரியினுடைய சகோதரி செல்மி ராணி என்ற அருள் சகோதரி அந்த சிறையில் அடைக்கப்பட்ட சமந்தர் சிங் என்ற மனிதரை சந்தித்து அவரை நேரில் சந்தித்து, நான் உங்களை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் என்னுடைய சகோதரியை கத்தியால் குத்தி கொண்டீர்கள், நான் உங்களை மனதார மன்னிக்கிறேன் என்று சொல்லி அந்த சமூகத்திலே ராக்கி கட்டக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அதாவது என்னை உங்களுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கட்டக்கூடிய அந்த ராக்கியை எடுத்து அவருடைய கைகளில் கட்டி, நான் உங்களை என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன அந்த கணம் அவர் கடவுளுடைய இயல்பை அங்கு வெளிக்கொணரக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய தாய்
ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தையின் மீது எந்த அளவிற்கு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். ஆனால் தன்னுடைய மகளை கத்தியால் குத்தி கொன்ற அந்த மனிதனை சென்று சந்தித்து, அன்பு மகனே, நான் உன்னை மனதார மன்னிக்கிறேன், உன்னை என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதரை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். அவரும் கடவுளுடைய இயல்பை வெளிப்படுத்தக்கூடியவராக மாறுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த படம் ஒட்டுமொத்த திரை உலகையுமே அதிரச் செய்தது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையுமே நான் எப்படிப்பட்ட இயல்பை கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒன்றாக மாறியது. இது எப்படி இவர்களுக்குள்ளாக வந்தது? சிறு வயதிலிருந்தே இவர்களுடைய குடும்பத்தில் அந்த இயல்பு நிச்சயமாக பிரதிபலித்திருக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவியை மன்னித்திருப்பார்கள், மனைவி கணவனை மன்னித்திருப்பார்கள், பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை மன்னித்திருப்பார்கள். ஆகவேதான் இந்த இயல்பு சமூகத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய தன் இயல்பாக உருவாகி வருகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அதே இயல்பு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்த்தோம் என்றால் அதற்கு பதில் எவ்வாறாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த கடவுள் கொடுத்த அந்த இயல்பு, படைப்பின் தொடக்கத்திலேயே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக கொடுத்த அந்த இயல்பு இன்று மறைந்து கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பாவம்தான். ஆதாம் ஏவாளுடைய நிகழ்வை நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்தார், அனைத்தையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுத்தார். கொடுத்துவிட்டு இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார். அன்பிற்கினியவர்களே, பேராசை என்ற பாவம் சாத்தான் வழியாக அவர்களுக்குள்ளாக புகுந்ததால் அவர்கள் பாவம் செய்தார்கள், அந்த கனியை உண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அந்த பாவத்தினுடைய விளைவு கடவுளுடைய இயல்பை எப்படி மறக்க செய்கிறது அல்லது சாகடிக்க செய்கிறது என்பதை ஆதாம் வெளிப்படுத்துகிறார். கடவுள் அவரிடத்திலே வந்து கேட்கிறார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டவுடனே நான் ஆடையின்றி இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ ஆடையின்றி உனக்கு சொன்னது யார் என்று கேட்ட பின்பு நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன பழத்தை நீ உண்டாயோ என்று கேட்கின்ற போது ஆதாமுடைய பதிலை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நீர் என்னோடு இருக்கும்படியாக எனக்கென்று ஏற்பாடு செய்து தந்த அந்த பெண் என்னை உண்ணச் செய்தாள் என்று சொல்லி அங்கு அவன் தீர்ப்பிடக்கூடிய மனிதனாக மாறுகிறான். அன்பிற்கினியவர்களே, கடவுள் கொடுத்த அந்த இயல்பு அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அவன் பாவம் செய்ய முற்பட்டானோ அந்த பாவத்தின் விளைவு கடவுளுடைய இயல்பை இழக்கச் செய்தது. இன்னொரு எடுத்துக்காட்டையும் விவிலியத்திலிருந்தே நான் சொல்கிறேன். அன்பிற்கினியவர்களே, காயின் ஆபேலுடைய வாழ்வை எடுத்துக்கொள்வோம். காயின் ஆபேல் இருவருமே கடவுளுக்கு காணிக்கை செலுத்த செல்கிறார்கள். இருவருடைய காணிக்கைகளிலே ஆபேலுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். அங்கு காயின் தன் சகோதரன் மீது கடும் சினம் கொண்டான் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்கிறது. அப்படி சினம் கொண்டவுடனே கடவுள் அவனிடத்தில் சொல்கிறார், நீ ஏன் இவ்வாறு சினம் கொள்கிறாய்? நன்மை செய்தாய் என்றாய், நீ வாழ்வடைவாய், பாவம் உன்னை கவ்வாமல் இருக்க நீ உன்னை காத்துக்கொள் என்று சொல்லி கடவுள் அவனுக்கு எச்சரிக்கிறார். அன்பிற்கினியவர்களே, அந்த கடும் சினம் அவன் கொண்டதால், பாவம் செய்ததால், தன்னுடைய இரக்க குணம் என்ற கடவுள் தந்த அந்த இயல்பை இழந்து அவன் தன்னுடைய சகோதரன் என்று கூட பாராமல் அவனை கொலை செய்கிறான். அன்பிற்கினியவர்களே, இப்படி பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்விலே பாவம் செய்வதால் கடவுள் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய இயல்பை இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இறைவாக்கினர் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக கடவுள் ஒவ்வொரு முறையும் நாம் இழந்த அந்த மனித இயல்பை, கடவுளுடைய இயல்பை மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்கு அழைப்பு விடுக்கிறார். இறுதியாக தன்னுடைய ஒரே மகன் வழியாக அழைப்பு விடுக்கிறார். அந்த ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 3 ஆண்டு கால பணிவாழ்விலே கடவுளுடைய இயல்பை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடியவராக, பிரதிபலிக்கக்கூடியவராக மாறினார். எப்படி பிரதிபலித்தார்? அவர் இரக்கம் நிறைந்த தந்தை என்பதை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அன்றாட வாழ்விலே பிரதிபலித்தார். அன்பிற்கினியவர்களே, யாரையெல்லாம் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்டவன் என்று சொன்னதோ, யாரெல்லாம் இந்த சமூகம் பாவி என்று சொன்னதோ, யாரெல்லாம் நோயாளிகள் என்று சொல்லி இந்த சமூகம் புறந்தள்ளியதோ, அப்படிப்பட்ட மனிதர்களை தேடி சென்று நீங்களும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுடைய சாயலை கொண்டவர்கள் என்று சொல்லி
அவர்களுக்கு எது இழந்திருந்ததோ, அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்ததோ அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய மனித மாண்பை உயர்த்தி அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதை போன்று தீர்ப்பிடாதீர்கள் என்று சொல்லி கடவுளுடைய இயல்பை, அந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடத்தில் நிறுத்துகின்ற போது, இந்த பெண் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் என்று சொல்லி இயேசுவிற்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்படி நிறுத்துகின்ற போது இயேசு தரையில் குடிந்து எழுதி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த பெண் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லி அந்த பெண்ணிற்கு தீர்ப்பளிக்காமல் எல்லோரும் சென்று விடுகிறார்கள். இயேசுவும் இறுதியாக, நானும் உனக்கு தீர்ப்பளிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி கடவுளுடைய இயல்பை அங்கு பிரதிபலிக்கிறார். இறுதியாக மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்ற தந்தை கடவுளுடைய இயல்பை சிலுவை சாவின் போது அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக தந்தையினுடைய இயல்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்கு நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக பல்வேறு விதமான தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இந்த தவ முயற்சிகள் எதற்கு என்று பார்த்தோம் என்றால், நமக்குள்ளாக செத்து கொண்டிருக்கக்கூடிய, மறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய இயல்பை, கடவுள் நமக்கு தந்த அந்த இயல்பை பிரதிபலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தவக்காலம். புனித ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட போது, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி இயேசுவை பிரதிபலித்தாரே, அவர் ஒரு சாதாரண மனிதன்தான். அன்னை தெரசா தன்னுடைய கைகளிலே எச்சிகளை துப்பிய மனிதரை மன்னித்து அவருக்கு இரக்கம் காட்டினாரே, அவரும் ஒரு சாதாரண மனிதிதான். அதே போன்று இன்று நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொன்ன அந்த ராணி மரியாள் என்ற சகோதரி, அவருடைய சகோதரி, அவருடைய தாயார், இவர்களெல்லாம் நம்மை போன்று சாதாரணமாக வாழ்ந்த மனிதர்கள் தான். இவர்களால் கடவுளுடைய இயல்பை பிரதிபலிக்க முடியும் என்றால் ஏன் நம்மால் முடியாது என்ற கேள்வியை கேட்டு பார்க்க தவக்காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்மை நாமே சுயாய்வு செய்து பார்ப்போம். கடவுளுடைய இயல்பு நமக்குள்ளாக செத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இயல்பை இன்று உயிர்ப்பிப்பதற்கான ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். இன்று பல்வேறு விதமான தவ முயற்சிகளை எடுக்கிறோம், நோன்பு இருக்கிறோம். இன்று நாம் நோன்பெடுப்போம். நான் யாரையும் தீர்ப்பிட மாட்டேன் என்ற நோன்பை எடுப்போம். நான் யாரையாவது காயப்படுத்தியிருந்தேன் என்றால், அல்லது யாராவது என்னை காயப்படுத்தியிருந்தீர்கள் என்றால், நான் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பேன், அவர்களை மன்னிப்பேன் என்ற நோன்பிருப்போம். இதுதான் கடவுளுடைய இயல்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எப்பொழுது நாம் கடவுளுடைய இயல்பை பிரதிபலிக்கின்றோமோ அப்பொழுது நாம் புனிதர்களாக மாறுகிறோம். புனிதர்களாக மாறுகின்ற நமக்கு கடவுளுடைய அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைக்கிறது. ஆக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த கடவுளுடைய இயல்பை நாம் பிரதிபலிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கான வரத்தை வேண்டி இந்த கல்வாரி திருப்பலியிலே இணைவோம். இறைவன் நம்மையும் நம் தவ முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்புமிக்க இறை மக்களே, இந்த தவ காலத்திலே ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நம்முடைய அந்த உறவை மேம்படுத்தி கொள்வதற்கும், கடவுளுடைய இயல்பை நாம் அணிந்து கொண்டு அந்த இயல்பை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துவதற்கும் தேவையான அருள்வரங்களை நம்முடைய பாதுகாவலியாம் புனித சலேத்தன்னை வழியாக நம் ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, நம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் வேண்டியும், திருச்சபையை வழிநடத்தும் நல்ல ஆயனாய் விளங்கவும் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் நல்ல உடல் நலத்தையும் தர வேண்டும் என்று புனித சலேத்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்ற எம் இறைவா, இந்த தவக்காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய நல்ல மனப்பான்மையை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று புனித சலேத்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்ற அன்பு இறைவா, எம் பகைவர்களை மன்னித்து அவர்களை நண்பர்களாகவும் உறவுகளாகவும் ஏற்று வாழ நல்ல மனம் தர வேண்டி சலேத்தன்னை வழியாக
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, அரசு பொது தேர்வு எழுதும் 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தேர்வை நல்லபடியாக எழுத ஞாபக சக்தியை தந்து அவர்கள் தேர்வில் வெற்றி பெற பரிசுத்த ஆவியின் வரம் வேண்டி புனித சலேத்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களுக்கு எல்லாம் அரசராய் விளங்கும் எம் இறைவா, நடைபெற உள்ள தேர்தலில் மக்களுக்காக உழைக்கும் நல்ல மனம் கொண்ட தலைவரை தேர்ந்தெடுத்து தர வேண்டுமென்று புனித சலேத்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நோயினால் துன்புற்றிற்கு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த தவ காலத்திலே ஆண்டவருடைய அருள் வரங்கள் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்கப் பெறும்படியாக ஜெபிப்போம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே நம்முடைய குழந்தைகள் மன வலிமையோடும் ஆற்றலோடும் தூய ஆவியாரின் துணை கொண்டு தேர்வுகளை நல்லபடியாக எழுதுவதற்கு இறை துணை கிடைக்கும்படியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தின் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடும் நம்பிக்கையோடும் உமது திருமணம் எடுத்து கூறிய எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்மை நோக்கி எழுப்பி எங்களுடைய நம்பிக்கையினால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வரமருள வேண்டுமா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்கு அளித்த பிதாவே, ஏற்றருள்வீர் பலி பொருள் இதனை. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்கு அளித்த பிதாவே, ஏற்றருள்வீர் பலி பொருள் இதனை. கல்மனம் வெயில் முன் பனிமலை போல, கல்மனம் வெயில் முன் பனிமலை போல கசிந்துருகிடுமே உம் நினைவாலே. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்கு அளித்த பிதாவே, ஏற்றருள்வீர் பலி பொருள் இதனை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருளும். விண்ணகமறை நிகழ்வுகளுக்கு ஊழியம் உரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்தருள வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினின்று ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை, பலவீனங்களை எல்லாம் நீர் பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் கொடுக்கும் அன்பும் அமைதியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னாலும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் கொடுக்கும் இந்த அன்பையும் அமைதியும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரங்குமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரங்குமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளுமே, எமக்கு அமைதி அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் இருந்து வருக, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். விரைவில் வா, உன் மடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். மன்றாடுவமாக. ஆண்டவரே, திருவுணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக. அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் இதயங்களை உறுதிப்படுத்தி உமது அருளின் ஆற்றலால் அவர்களை வலுப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உம்மை நோக்கி எழுப்பும் வேண்டல்களில் பற்றன்பு உடையோராகவும் பிறரன்பில் நேர்மையுள்ளோராகவும் இருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இறைவனின் அன்பை இரக்கத்தை பகிர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால்,